நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கல்லூரி தேர்வை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மாணவியின் முகத்தில் மிளகாய் பொடியை வீசிய கொடூரம். மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியை குத்தி கொலை செய்த பயங்கரம். இளம் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் யார்? இருவருக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? ரயில்வே பிரிட்ஜ் வழியா இளம்பெண் யாமினி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ யாமினியை வழிமறிச்ச விக்னேஷ்கிற இளைஞர் அவங்க கூட பயங்கர வாக்குவாதம் பண்ணி மறைச்சு வச்சிருந்த மிளகா பொடியை தூக்கி அவங்க முகத்துல வீசியிருக்கான். இதுல எரிச்சல் தாங்க முடியாத யாமினி நடு ரோட்ல சுருண்டு விழுந்து துடிதுடிச்சு இறந்திருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த விக்னேஷ் யாமினிய சரமாரியா கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிருக்கான். யாமினியோட அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா யாமினிக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் யாமினியை குத்தி கொலை செஞ்ச இளைஞன் யாருன்னு அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு இளைஞரை பத்தி எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இதனால கொலையாளி எங்க தப்பிச்சு போனான்னு கண்டுபிடிக்க அங்குள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். பெங்களூரு சுதந்திரபாளையா பகுதியைச் சேர்ந்த கோபாலுக்கு யாமினி பிரியான்னு 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்தாங்க. இவங்க வன்சங்கரி பகுதியில் உள்ள காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பளம் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறது தான் இவங்களுக்கு ஆசையே. யாமினி பிரியாவை அதே ஏரியால உள்ள விக்னேஷ்ங்கிற இளைஞன் ஒன் சைடா காதலிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாமினி பிரியா காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த விக்னேஷ், நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்களை கண் கலங்காம பார்த்துப்பேன்னு டயலாக் பேசியிருக்கான். அதுக்கு யாமினி, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, நல்லா படிச்சு ஒரு சூப்பரான ஜாபுக்கு போறது தான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா யாமினியை விடாம துரத்துன விக்னேஷ் தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். எதுக்கு டெய்லி என்ன ஃபாலோ பண்றீங்க? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. நான் எங்க வீட்டுல பாக்குற பையனைத்தான் கல்யாணம் பண்ண போறேன், அதனால இனிமேல என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க யாமினி. அதை கேட்டு கோபமான விக்னேஷ் மறைச்சு வச்சிருந்த மஞ்சள் தாலியை எடுத்து யாமினியோட கழுத்துல வலுக்கட்டாயமா கட்ட பார்த்திருக்கார். விக்னேஷோட இந்த செயலை பார்த்து பதறிப்போன யாமினி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதுக்கப்புறமும் நீ என்ன டார்ச்சர் பண்ணா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான விக்னேஷ், எனக்கு கிடைக்காத யாமினி வேறு யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு கல்லூரியில நடந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரயில்வே பிரிட்ஜ் வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க யாமினி பிரியா. அப்போ பாதி வழியில அவங்கள வழிமறிச்ச விக்னேஷ் மறைச்சு வச்சிருந்த மிளகாய் பொடியை எடுத்து யாமினியோட முகத்துல வீசியிருக்கான். அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த விக்னேஷ் யாமினிய சர்றமாரியா கத்தியால குத்தி கொடூரமா கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி தலைமறைவா இருக்கிற கொலையாளிய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. தென்னந்தோப்பில் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த பெண், கிராம மக்களுடன் சேர்ந்து தாயை தேடி அலைந்த மகன், சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு சடலத்தை கண்டுபிடித்த காவல்துறையினர், நம்பி சென்ற மனைவியை கணவனே துடிதுடிக்க கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன?
அதிகாலையில வெளியே போன கணவன் சந்திரன் மதியம் 1 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்த மனைவி காளியம்மாள் கிட்ட உன் தங்கச்சி கோவிந்தம்மாளை கொலை பண்ணிட்டேன்னு சொன்ன சந்திரன் அடுத்த நிமிஷமே வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கார். என்ன ஏதுன்னு புரியாம திகச்சு போயிருந்த காளியம்மாள் கணவன் மயங்கி விழுந்ததும் பயங்கரமா சத்தம் போடவே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அடுத்து எல்லோரும் சேர்ந்து சந்திரனை மீட்டு பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு தங்கச்சி கோவிந்தம்மாளை சந்திரன் கொலை பண்ணிட்டதா சொன்னாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க காளியம்மாள். உடனே சொந்தக்காரங்களோ கோவிந்தம்மாள் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அவங்களோட மகன் மோகன் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கார். அப்போ மோகன் கிட்ட கோவிந்தம்மாள் எங்கன்னு கேட்டப்போ அம்மா விடிஞ்சதுமே ஹோட்டல் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு மோகன். அதுக்கு பிறகு சொந்தக்காரங்க நடந்த விஷயத்த மோகன் கிட்ட சொல்ல கோவிந்தம்மாள் வேலை பார்க்கிற ஹோட்டலுக்கு போன் பண்ணி அம்மா வேலைக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. இல்ல தம்பி, அவங்க இன்னைக்கு வேலைக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஹோட்டல்ல உள்ளவங்க. அடுத்து சொந்தக்காரங்களோட சேர்ந்து தாய் கோவிந்தம்மாளை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காரு மோகன். ஆனா கோவிந்தம்மாள் எங்க இருக்காங்க என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. சந்திரன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதால அவர்கிட்டையும் விசாரிக்க முடியல. அதுக்கப்புறம் கோவிந்தம்மாளை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு மோகன். அந்த புகார் அடிப்படையில காவலர்களும் கிராம மக்களோட சேர்ந்து கோவிந்தம்மாளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ யதார்த்தமா புங்கம்பட்டியில உள்ள தென்னந்தோப்பு பக்கத்துல போய் பார்த்தவங்க அரண்டு போய் நின்று இருக்காங்க. ஏன்னா கோவிந்தம்மாள் கண்கள் வெளியே வந்தபடி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. மதியம் 12 மணிக்கு கொலை செய்யப்பட்ட கோவிந்தம்மாள் உடலை நடுராத்திரி 12:15க்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சடலத்தை கைப்பற்றின போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் கோவிந்தம்மாளுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. தருமபுரி பெரியம்பட்டியில உள்ள பூனர்தன அள்ளி கிராமத்தை சேர்ந்த சந்திரன் காளியம்மாள் தம்பதிக்கு 3 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. இந்த சூழல்ல மனைவி கூட பிறந்த தங்கச்சி கோவிந்தம்மாளை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சந்திரன். இவங்களோட மகன் தான் மோகன். தன்னோட கணவனை தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால காளியம்மாள் கோவிந்தம்மாள் கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. சந்திரன் அக்காவோட பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லாம் பண்றாரு, என் பிள்ளைய கண்டுக்க மாட்டேங்கிறாரேன்னு ஆத்திரமடைஞ்ச கோவிந்தம்மாள் கணவரை பிரிஞ்சு தனியா வந்துட்டாங்க. பிஎஸ்சி முடிச்ச மோகன் அதே ஊர்ல உள்ள ஷூ கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுல வர சம்பளத்தை வச்சு மகனும் தாயும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் மகனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்ச கோவிந்தம்மாள் ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி சம்பவத்தன்னைக்கு காலையில கோவிந்தம்மாள் வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்தப்ப அங்க வந்த சந்திரன், நீ ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், என் கூட ஈச்சங்காய் துடைப்பம் செய்யற வேலைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கு கோவிந்தம்மாள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சந்திரன் கெஞ்சி கேட்டதால கூட கோவிந்தம்மாளும் போனாங்க. அங்க வச்சு 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. மோகனுக்கு தீபாவளி போனஸ் 15,000 வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த பணத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காரு சந்திரன். அதுக்கு என் மகனுக்கு நீ இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்க, உனக்கு எதுக்கு பணத்தை கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாதுன்னு கோபமா சொல்லி இருக்காங்க. இப்படியே கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் முற்றி இருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச சந்திரன் அங்க இருந்த கயிறால கோவிந்தம்மாளோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பின சந்திரன் நேரா வீட்டுக்கு போய் கோவிந்தம்மாளை கொலை பண்ண விஷயத்த முதல் மனைவி காளியம்மாள் கிட்ட சொல்லிட்டு பூச்சி மருந்த குடிச்சிருக்கார். மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச சந்திரன் கிட்ட போலீசார் நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து மனைவியை கொலை பண்ண சந்திரன் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நண்பன் அழைத்ததால் நம்பி சென்ற இளைஞர், நைசாக பேசி மதுவை ஊற்றி கொடுத்த நண்பன், மதுபோதை தலைக்கேறியதும் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன?
ரோட்டோரத்துல இளைஞர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தர் அந்த இளைஞர் பக்கத்துல உள்ள பாரதி நகரை சேர்ந்த பெயிண்டர் மணிகண்டன் சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் மணிகண்டனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல மணிகண்டனுக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு அவரோட பெற்றோர்கிட்டையும் மனைவி கிட்டையும் ஊர் மக்கள் ஒரு சிலர்கிட்டையும் விசாரிச்சாங்க. அதுல எந்த துப்பும் கிடைக்காததால அடுத்ததா போலீஸ் மணிகண்டனுடைய செல்போனை கைப்பற்றி யார் யார்கிட்டலாம் அவர் கடைசியா போன்ல பேசியிருக்காருங்கிறத செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வினுகுமாருங்கிற இளைஞர்கிட்ட மணிகண்டன் கடைசியா செல்போன்ல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த வினுகுமாரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. சேலம் மேட்டூர் பாரதி நகரை சேர்ந்த மணிகண்டன் பெயிண்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய மனைவி கௌசல்யா. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மணிகண்டனும் அதே ஏரியாவை சேர்ந்த வினுகுமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நைட்டு நேரத்துல டாஸ்மாக் கடையில உட்கார்ந்து மது குடிக்கிறது வழக்கம். அப்படி வழக்கம் போல மணிகண்டனும் வினுகுமாரும் மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே 2 பேரோடைய சொந்த பந்தங்களை பத்தியும் நல்லா தெரியும். அதனால மது குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொந்த பந்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப மணிகண்டன் வினுகுமாரோட அம்மாவை பத்தி தப்பா பேசினதா தெரியுது. எங்க அம்மாவை பத்தி பேசாதன்னு வினுகுமார் சொல்லியும் மணிகண்டன் கேக்குற மாதிரி இல்ல. அன்னையில இருந்து மணிகண்டன் மேல கொலை வெறியில இருந்திருக்கான் வினுகுமார். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் மணிகண்டனுக்கு போன் பண்ண வினுகுமார் மது குடிக்கிறதுக்கு போலான்னு கூப்பிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வேலையில இருந்த மணிகண்டன் நண்பன் வினு கூப்பிட்டதும் கிளம்பி போக 2 பேரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே மணிகண்டன் மேல கோபத்துல இருந்த வினு கையில கத்தியையும் கிரிக்கெட் ஸ்டெம்பையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். மணிகண்டனுக்கு மதுவை ஊத்தி கொடுத்த வினு ஃபுல் போதையில இருந்த மணிகண்டனை கத்தியால குத்துனது மட்டும் இல்லாம ஸ்டெம்பால சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து மணிகண்டன் சடலத்தை சாலையோரத்துல வீசிட்டு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகியிருக்கான் வினுகுமார். மணிகண்டன் கொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய பாட்டி வீட்டுக்கு போன வினுகுமார் உன் பேரனை கொலை செய்யாம விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான். வினுகுமார் போதையில தான் ஏதோ உளறான்னு அவங்களும் அதை பெருசா கண்டுக்கல. செல்போன் நம்பரை வச்சு தலைமறைவா இருந்த வினுகுமாரை பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. உயிருக்கு உயிரா பழகின நண்பனை கொடூரமா கொலை பண்ண வினுகுமார் மேல கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. சாலை ஓரத்தில் சடலமாக கிடந்த இளைஞர் விபத்து என வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த ட்விஸ்ட். விசாரணை முடிவில் அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல்கள். கணவனுக்கு மனைவியே யமனானது ஏன்? நடந்தது என்ன? ஸ்ரீபுரம் கிராமம் வழியா கிராம மக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டோரத்துல 36 வயசான இளைஞர் ராமுலு உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ராமுலு மது போதையில வழுக்கி விழுந்து உயிரிழந்திருப்பாருன்னு நினைச்சு அதை ஆக்சிடென்ட் கேஸா ஃபைல் பண்ணி சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ராமுலுவோட அப்பா என் மருமகளும் இன்னொரு இளைஞரும் ரொம்ப நாளா தகாத உறவுல இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் என் மகனை கொலை செஞ்சிருக்கணும்னு புகார் அளிச்சிருக்கார். இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ராமுலுவோட உடம்புல காயங்கள் இருந்ததா பதிவாகி இருந்திருக்கு. இதனால இத கொலை வழக்குன்னு பதிவு பண்ண போலீஸ் காதலன் சுரேஷ் கவுட்டையும் மானசாவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள நாகர்கர்னூல் பகுதியைச் சேர்ந்த ராமுலு பிளம்பர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு மானசாங்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க. காலையில கரெக்டா வேலைக்கு போற ராமுலு நைட்டு ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமுலுவோட வீட்டுல நகை திருட்டு போயிருக்கு. இதனால திருடர்கள் பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காத மானசாவும் ராமுலுவும் மூட நம்பிக்கையில பக்கத்து கிராமத்துல உள்ள சுரேஷுங்கிற மந்திரவாதியே நாடி இருக்காங்க.
இது விஷயமா மந்திரவாதியும் மானசாவும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டதால இவங்களுக்குள்ள தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காதலனை வீட்டுக்கு கூப்பிடுற மானசா அவர் கூட அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை கண்டுபிடிச்ச ராமுலு மனைவி மானசா சுரேஷ் கூட தகாத உறவுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ராமுலு தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. கட்டுன கணவன் நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கு நீ சுரேஷ் கிட்ட பேசுற? இதுக்கப்புறமும் நீ சுரேஷ் கூட பேசக்கூடாது. அப்படி பேசுனா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். இதை கேட்டு பயந்து போன மானசா நம்ம காதல் விவகாரம் என் கணவன் ராமுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் உயிரோட இருக்கிறவரை நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான். அதனால கூடிய சீக்கிரத்துல ராமுலுவை கொலை செஞ்சிருவோம்னு 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இருக்காங்க. இதுக்கு சுரேஷ் தன்னோட நண்பர்களான பால்பீரு ஹனுமந்துல்னு 2 பேரையும் கூட்டு சேர்த்து இருக்கான். சம்பவத்தன்னைக்கு சுரேஷ்க்கு போன் பண்ண மானசா நானும் என் கணவரும் என் சொந்த ஊர்ல நடக்கிற ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அதுதான் சுரேஷை கொலை செய்யறதுக்கு சரியான டைம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. மானசா சொன்ன ஐடியாவை வச்சு சுரேஷ் பால்பீரு ஹனுமந்துல்னு எல்லோரும் அங்க போயிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. அதுபடி ராமுலுவை மது குடிக்க கூப்பிட்டு போன 3 பேரும் அவருக்கு போதை தலைக்கேற வர மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து அவரோட வாய் மூக்குன்னு எல்லா பகுதிகளையும் டேப் ஒட்டின நபர்கள் அவரை சரமரியா தாக்கி இருக்காங்க. வாயிலையும் மூக்குலையும் டேப் ஒட்டி இருந்ததால ராமுலு மூச்சு விட முடியாம அவதிப்பட்டு உயிரிழந்துட்டார். அடுத்து அவரோட சடலத்தை ரோட்டு ஓரத்துல தூக்கி வீசின அந்த 3 பேரும் ஒன்னும் நடக்காத மாதிரி வீட்டுக்கே போயிட்டாங்க. இத விபத்துன்னு பதிவு செஞ்சு விசாரணையில இறங்கின போலீசார் ராமுலுவோட அப்பா கொடுத்த புகாரை வச்சு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வச்சும் கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுரேஷ், மானசா, பல்பீரு, ஹனுமந்துல்னு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு.